காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இது மண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. பசங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு, நீங்களே பாருங்களேன் அவங்க என்னென்ன பண்ணாங்க. ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு அவ்வளோ தீவிரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடுனா ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, ஸ்நாக்ஸ்னால் மட்டும் ஓகே 2 பேருக்கு. அப்புறம் விளையாடுறாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் நம்ம சேர்ந்து விளையாடுறாங்க. அப்புறம் இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. அவங்களும் ஹாய் சொல்லி அவங்களும் வீடியோ எடுங்க அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுங்க, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் சொல்லிட்டு அவங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு, அன்றைக்கி வேறு செவ்வாய்க்கிழமை அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சாப்பிட்டு அடுத்து அவங்க அண்ணன் சைக்கிள் ஓட்டுறாரு. தம்பி நான் தான் உட்கார வச்சு நான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சரி இவன் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு நம்ம தூக்க போனாலும் நோ 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 நான் தான் தம்பி வச்சு ஓட்டுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவர் பாட்டுக்கு விளையாண்டுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுச்சு அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு. அப்புறம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வேலையா சரி நம்ம சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோம். நீங்கள் பாருங்கள் அவங்க எப்படி விளையாடுறாங்க. அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி சாமி கும்பிட்றாங்க. அண்ணன் தம்பிக்கு என்ன விபூதி வச்சு விட்றது என்ன, பட்டை அடிச்சு விட்றதுல என்ன, இதில் வேறு என்ன வேறு அம்மா வா உனக்கு நானும் வச்சு விடுவேன் வான்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு எனக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணார். நானும் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு அப்போ நாங்களும் சாமி கும்பிட்டோம். அவங்க ரொம்ப நேரமாக சாமி கும்பிட்டாங்க, இது பண்ணாங்க. சரி நம்மளை வேலை செய்ய விட்டால் போதும்னு சொல்லிட்டு நானும் சரி பாட்டுக்கு விளையாடுங்க சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சமைச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இப்போ நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க வச்சு சமாளிக்கிறீங்க, பண்ணுறீங்க, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எங்களுக்கு ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்குது. குழந்தைங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ண இப்படி தான் போயிட்டுருக்கு எங்களுக்கு டெய்லியும். அப்புறம் நைட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு தூங்க போயிட்டு குட் நைட் வேறு சொல்கிறாங்க. குட் நைட்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ அப்படியே அந்த டே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.